எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இது இந்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு யார் என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால இந்த வீடியோவில் நான் எந்த ப்ராடக்டை பற்றியும் சொல்ல போகிறதோ இல்லை ப்ராடக்ட் வியூ பண்ண போகிறதோ கிடையாது. ஏன்னா நிறைய பேர் விமன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. உமன்ஸ் பாயிண்ட்னா என்ன டீட்டெயில்ஸ் மேம், அது ஷேர் ஹோல்டர்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ லைவாக பேசி நான் போட்டிருக்கேன். விமன்ஸ் பாயிண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க லேடிஸ் மட்டுமே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ். சேம் ஹோம் நீட் திங்ஸ் எல்லாமே இப்போ நம்ம கம்பெனிக்குள்ள வந்துட்டீங்க, நம்ம ஷாப்புக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா A to Z எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? இதுக்கு ஷேர் ஹோல்டர் வேணும். ஷேர் ஹோல்டர் அப்படிங்கும்போது நமக்கு இன்வெஸ்டர்ஸ் வெளியில இருக்காங்க, வருவாங்க, அது ஆஸ் யூஸ்வல். பட் எனக்கு இன்வெஸ்டர்ஸ் வேண்டாம், ஷேர் ஹோல்டர் தான் வேணும். ஷேர் ஹோல்டரும் அதாவது என்னோட பிசினஸ்ல அவங்களும் இன்வால்வ் ஆகுற மாதிரி. ஈவன் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, மேம் நான் சிங்கிள் உமனாக இருக்கேன், சிங்கிள் மதர் தான். ஸோ எனக்கு 2 பேபிஸ் இருக்கு, நான் அவங்களை கேர் பண்ணிக்கணும். ஸோ எனக்கும் பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்ற ஐடியாஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச மாதிரி பிஸ்னஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஹோம் அப்ளைன்ஸ், அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடக்டை தான் நம்ம இந்த பிஸ்னஸ்ல சேர்ந்து நம்ம செய்ய போகிறோம். ஓகேங்களா? இல்லை ட்ரேடிங்கோ இல்லை வேற மாதிரியான பிஸ்னஸோ இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் அவ்வளோ லாபம் தரேன், மாச கடைசியில் டபுளாக தரேன், அந்த மாதிரிலாம் சாத்தியமே இல்லை இந்த பிஸ்னஸ்ல. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஷேர் ஹோல்டர்ல என்ன மாதிரி, ஓகே மேம் நீங்கள் வளன்னு பேசாம விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னு தெரியுது. ஸோ நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, நம்மளோட எஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்ஸை அடுத்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் பெருசாக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை எஸ்மார்ட் அப்படின்றத எஸ்மார்ட் விமன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு மாற்றணும் அப்படின்ற விருப்பம் தான். இதில் எல்லாருமே சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான். எல்லாருமேனா ரொம்ப அதிகமாலாம் சம்பாதிக்க முடியாது. நம்மளை பார்த்துக்கலாம், ஓரளவுக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு நம்மளால சம்பாதிக்க முடியும், நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். இப்போ காமர்ஸ் நிறைய இருக்கு, அது மூலமா நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணலாம். இப்போ நான் அதெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் இப்போ எல்லாரும் சேர்ந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் பேர்டன் இருக்காது. நான் இப்போ தனியா போயிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிசினஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுன்றது எனக்கு கொஞ்சம் இயர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ இருக்க அந்த சுறுசுறுப்பு திருப்பியும் அப்படியே டவுன் ஆயிட்டே வரும். எனக்கு என்னோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நான் எல்லாருமே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் நான் இந்த பிளான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பிளான்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம எஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்ஸ்ல இப்போ ஹோம் நீட்ஸ் திங்ஸ் மட்டும் வச்சிருக்கோம் இல்லையா? இது மட்டும் இல்லாம கிராசரி ஐட்டம்ஸ், அதாவது மளிகை சாமான் பிளஸ் டெக்ஸ்டைல்ஸ், ஃபுட் வியர்ஸ், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹோம் அப்ளையன்ஸ்ல வெரைட்டியான ப்ராடக்ட்ஸ், ஹோம் நீட்ஸ் எல்லாமே கொண்டு ஒரே இடத்துல வைக்கிற மாதிரி நம்ம பிளான் ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதில் நீங்க இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஷேர் ஹோல்டர்லாம் லைஃப் லாங் தான் தேவைப்படுது இந்த பிஸ்னஸ்க்கு. இங்கே நம்ம சேலம்ல அச்சீவ் பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஒரு பிரான்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப் அதை மூவ் பண்ணலாம். ஸோ இதில் ஷேர் ஹோல்டருக்கான ஒரு ஷேரோட வேல்யூ 1.5 லட்சம் ரூபாய். 1.5 லட்சம் ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்மளால இந்த பிசினஸ்ல இருந்து பின்வாங்க முடியாம இருக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோஸ் ஆக்சுவலா கரெக்டா இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க இன்கேஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நீங்க உள்ள வந்துடுறீங்க, மறுபடியும் ஒரு 6 மந்த் ஒரு 3 மந்த்ல இல்லை நான் வெளியில போறேன்னு காசு கொடுங்கன்னு கேட்டா அது கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா நான் எல்லாமே நான் ஃப்ராங்கா பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணி நான் பண்ணுவேன் அப்படின்னு வரவங்க மட்டும் இருந்தா போதும். சோ இந்த பிசினஸ்ல ஒரு ஷேருக்கு 1.5 லட்சம் ரூபாய். நீங்க ஒரு பீப்புள் ஒரு ஷேர் வாங்கினாலும் சரி, 3 ஷேர் வாங்கினாலும் சரி, 3 ஷேருக்கு மேல நம்ம தர போறது கிடையாது பர் மெம்பருக்கு. சோ அப்ப நீங்க இப்போ ஒரு ஷேர் எடுத்துக்க
எடுக்கிறீங்க, இல்லை நான் என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு நான் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா 3 ஷேர் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஷேரோட வேல்யூ 1.5 லட்சம் ரூபாய். இப்போ நீங்க பே பண்றீங்க அப்படின்னா நம்ம பே பண்ண அடுத்த மந்த்ல இருந்து 3000 சொல்லிட்டு 1 இயருக்கு அந்த அமௌண்ட் நமக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு மாசம் 3000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அப்ப நம்ம பிசினஸ் growth ஆகணும் இல்லையா, அதனால அந்த 3000 மட்டும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் 2வது வருஷம் இந்த ஒரு வருஷத்திலே இல்ல மேடம் நான் வெளியில போறேன் அப்படின்னா உங்களோட சாய்ஸ் தான். ஓகேங்களா, சோ இல்ல நான் வெளியில போறீங்கன்னு சொல்லிட்டீங்க நான் 3000 தரமாட்டேன் அப்படிலாம் கிடையாது. 12 மந்த்துக்கு என்ன அமௌண்ட்டோ அது கம்பல்சரி கிடைக்கும். வெளியில போறேன் அப்படிங்கும் போது 13வது மாசம் உங்களோட அசல் அமௌண்ட் இருக்கு இல்லையா 1.5 லட்சம் ரூபாய், அதை நீங்க வாங்கிக்கலாம். உங்க ஷேர் ஹோல்டர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்ல நான் கண்டினியூ பண்றேன் எனக்கு இது போதுமா இருக்கு இந்த பிசினஸ் நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்றவங்களுக்கு 2வது வருஷத்துல நமக்கு எவ்வளவு டோட்டல் சேல் ஆகுதோ அந்த டோட்டல் சேல்ல இருந்து நம்ம ஈவனா, அதாவது நம்மளோட எக்ஸ்பென்ஸ், சேலரி பிளஸ் வந்து அந்த பையிங் காஸ்ட், நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் அமௌண்ட் எல்லாம் போயிடும். தனியா தான் எடுத்து வச்சிருப்போம். நம்ம லாப அமௌண்ட்ல நம்ம வந்து ஷேர் பண்ணிக்குவோம். அது இல்லாம ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நம்ம அசல் அமௌண்ட்லயும் சேரும். அசல்னா நீங்க கொடுத்த அந்த 1.5 லட்சம் இருக்கு இல்லைங்களா, அந்த 1.5 லட்சத்துல 2% 3% டோட்டல் சேல் வேல்யூல இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது நம்ம எத்தனை வருஷத்துக்கு உள்ள இருக்குமோ, அது 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். ஈவன் நல்ல பிசினஸ் போகுது, நல்ல ஒரு பர்சன்டேஜ் வருதுன்னு 20,000 ரூபாய் கூட நம்ம ஆட் பண்ணலாம். நான் இவ்வளவுதான் சொல்ல வரல. நம்மளோட லாப அமௌண்ட்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை நம்ம அசல் அமௌண்ட்டுக்கு நம்ம ஷேர் ஹோல்டருக்காக கொடுத்த அமௌண்ட்ல ஆட் ஆயிக்கும். ஓகேங்களா, சோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம மந்த்லி ஒரு இன்கமும் நமக்கு வரும். நம்ம போட்டிருக்க அந்த ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். சோ இது எல்லாமே வருஷம் இதுதான் எல்லா வருஷமும் நடக்கும். ஓகேங்களா, நடுவுல உங்களுக்கு முடியல எனக்கு வேணாம் அப்படின்னு தாராளமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் 1 இயர் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிளான் வந்து சூட் ஆகும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நமக்கு நீங்க எப்ப வேணாலும் ஷாப் வரலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், என்னென்ன போட்டிருக்கோம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். இல்ல நீங்க வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா, சோ நீங்க பார்க்கலாம் தாராளமா எப்படி நம்ம இது மூவ் பண்றோம் அப்படின்னு. ஏன்னா இது நம்ம கடை இல்லையா, அதனால எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம பாத்துக்கலாம். சோ இன்னும் அடுத்து என்ன சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷேர் ஹோல்டர் வந்துட்டு எப்படி சொல்றேன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றவங்க வேண்டாம். கான்ஃபிடென்ட்டா என்னால அந்த 1.5 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண முடியும், இந்த பிசினஸ்ல நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கு அப்படின்றவங்க தாராளமா எங்களோட நீங்க கண்டிப்பா சேர்ந்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது ஆக்சுவலா எல்லாராலையுமே எல்லா விஷயமும் பண்ண முடியாமல கிடையாது. ஒரு சின்ன தயக்கம், சின்ன ஒரு இதனாலதான் நம்ம வந்து யோசிச்சுட்டு பண்ணாம இருப்போம். ஸோ எனக்கு உமன்ஸ் மட்டும் சேர்ந்து இந்த பிசினஸ் நல்லா க்ரோத் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் எடுத்து வச்சிருக்கேன். என் கூட இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. பட் ஆனா வந்துட்டு இதுல வந்து ஃபில்டர் பண்ணி பர்ஃபெக்டா இருக்கவங்க, பின்வாங்காம இருக்காங்க, பிசினஸ்ல பின்வாங்காம இருக்காங்க, கரெக்டா லைஃப் லாங் நம்ம கூட வருவாங்க. இல்ல வந்து 1 இயர் 2 இயர்ஸ் எனக்கு ஓகேவா இருக்கு நான் வெளில போறேன். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாமே ஓகே நம்ம ஃபில்டர் பண்ணி தான் நம்ம இதுல எடுத்துப்போம். ஸோ ஜாயின் பண்றவங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷூரிட்டி பாத்தீங்கன்னா கம்பெனியோட அக்ரிமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். அக்ரிமெண்ட் வந்து ஷேர் ஹோல்டர் நேம்ல தான் வரும். நீங்க இன்வெஸ்டர் அப்படின்றதுல வராது, ஷேர் ஹோல்டரா தான் நம்ம கொடுப்போம். கம்பெனியில ஒன் ஆஃப் த பார்ட்னர் நீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஷேர் ஹோல்டரும் கொடுப்போம். ஓகேங்களா, இதுல வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம், நிறைய பேர் அப்படின்லாம் கிடையாது. டோட்டலா 50 ஷேர் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். மீதி 50 ஷேர் எங்களோடது. 50 ஷேர் மட்டும் தான் நம்ம வெளியில இருந்து எடுக்கிறோம். அந்த 50 ஷேரும் 50 லேடிஸ் வந்தாலும் ஓகே, இல்ல 50 லேடிஸ்ல ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்க அப்படின்னா 3 ஷேர் 4 ஷேரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 3 ஷேருக்கு மேல நம்ம கொடுக்க முடியாது. 3 ஷேர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஷேரோட வேல்யூக்கு 3000 ரூபாய் அப்படின்னா 3 ஷேர் எடுத்தீங்கன்னா மாசம் வந்து 9,000 ரூபாய் நமக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, சோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம சிஸ்டமேட்டிக்கா தான் நம்ம பண்ண போறோம். அதே மாதிரி ஆன்லைன் பில்லிங் எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா தான் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த பிஸ்னஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும், எனக்கும் அச்சீவ் பண்ணணும், நான் இது பண்றேன், நான் கண்டிப்பா வரேன் அப்படின்றவங்க தாராளமா வரலாம். இல்லை எங்க கூடயே வந்துட்டு டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஆல்வேஸ் வெல்கம். ஏன்னா இந்த பிசினஸ் வந்துட்டு இன்னும் நல்ல பிராடா கொண்டு போகணும். இ-காமர்ஸ்ல நல்ல வந்துட்டு நமக்கு ஒரு growth இருக்கு. ஸோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் அந்த பிசினஸ் வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும் அப்படின்றதுனாலையும் நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஷேர் ஹோல்டர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வரலாம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு, ஷேர் ஹோல்டரை பத்தின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், டவுட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா, பார்க்கலாம். தேங்க்யூ, நன்றி.